ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான M3 பேப்பர் இன்னைக்கு வந்து இருக்கும். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஃபார்முலாஸ்லாம் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரீசெக்அப் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் வந்து தப்பாக டிக் அடிச்சிடாங்க. அனெக்ஸரில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியும் அப்படின்னா அதை பாக்ஸ் போட்டு கட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 13 மார்க் இருக்குன்னா அது கண்டிப்பாக சப்டிவிஷன்ஸில் தான் வரும். இப்போ 11A அப்படி இருக்குது அப்படின்னா அதிலே 1-2 சப்டிவிஷன் வரும். அதில் உங்களுக்கு ஒன்று தான் தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 11A போட்டு சப்டிவிஷன் எழுதிருங்க. அடுத்து வேறு ஏதாவது கொஸ்டின் நல்லா தெரியும்னா அதுக்கு போயிருங்க. லாஸ்ட்டாக எழுதுறப்போ அந்த நம்பர் போட்டு அடுத்து மேட்ச் பண்ணிடுங்க. ஆர்டர் எழுதுறங்கிற பேரில் தப்பாக நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அப்போ வந்து ஆர்டர் எழுதினாலும் இது தப்பாக தான் இருக்குது. அதாவது 11th ஏல செகண்ட் சப்டிவிஷன் தப்புனாலும் அடுத்து 12 கரெக்ட் அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு தப்புங்கிறப்போ உங்கள் மைண்டே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாது. ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சேனல் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர்ஸ் வைப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரவே கூடாது. உங்ககிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் வெளியே நம்ம அரியர்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணல அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அதனால் எப்பயுமே அதாவது நீங்கள் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணலனாலும் அரியர்ஸ் வரப்போகுது, அரியர் வச்சிருவேன் அப்படிங்கிற அர்த்தம் உங்ககிட்ட வரக்கூடாது.